ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கூட நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து தரும்படி கர்த்தரை நான் துதிக்கிறேன். எனவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே கூட செய்தியின் தலைப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒரு தலைப்பு, அதுதான் உப்பு. செய்தியின் தலைப்பு உப்பு. நம்ம ஜபிக்கலாம். தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரமாப்பா, இந்த வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தை உம்முடைய தான் மாற்றி உப்புன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. நீங்கள் அனைவரும் பூமிக்கு உப்பாயிருங்க. நான் சொல்றது கேட்குதுங்களா உங்களுக்கு? மைக் இல்லாத பட்சத்தில் ஓகே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். இந்த ஓமையை புரிந்து கொள்ளும்படி ஃபர்ஸ்ட் அதனோட பின்னணி என்ன என்று நான் உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன். எனவே ஆதி காலத்திலே, இஸ்ரவேல் காலத்திலே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இந்த உப்பு வந்து இந்த நாளில தயாரிக்கிறாங்களே, அப்படி தயாரிக்கவே இல்லை. அப்ப அந்த சவக்கடல், எனவே உப்பு கடல், the salt sea அது அல்லது டெட் sea என்று சொல்லுவாங்க. இந்த சவக்கடல்ல 10 மடங்கான உப்பு அதிகமாக இருக்குமா. அப்ப அந்த சவக்கடல்ல இருந்து தான் அந்த சூரியனின் வெப்பத்தின் நிமித்தமாக எவாபரேஷன் செய்து அந்த உப்புகள் அந்த முழு ஏரியா, அந்த முழு ரீஜன் நிமித்தமாக ஆங்காங்க மலையை போல பொழிஞ்சு இருக்கும். அப்படியே அது வந்து செதறி இருக்கும். அப்போ உப்பு உருவாக்கின உடனே அந்த இடத்துல அங்க அந்த சவக்கடல் கிட்ட அங்க அக்கப்பக்கம் இருக்கிற ஏரியால எல்லாம் மழையாக அது போட்டிருப்பாங்க, உண்டாக்கி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மலையிலிருந்து வெட்டி வந்துதான் அந்த உப்பை விற்பனை செய்வாங்க. சில காலமாக அந்த உப்பு அப்படியே தங்கிவிடும். அது வந்து விற்பனைக்கு கொடுக்காத கூட கொஞ்ச நாளில அது வந்து மழைனாலோ இல்லைன்னா காத்துனாலோ அது வந்து செயலற்று போகும். அதுக்குள்ள இருக்கிற அந்த சுவை, அதுக்குள்ள இருக்கிற அந்த சாறு மற்ற போயிடும். அப்ப அந்த நேரத்துல கூட அந்த உப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும் இல்லைங்களா? அது சாரமற்ற போனது அது யூஸ்லெஸ், அதுதான் வசனம் சொல்றது. அப்ப அது சாரமற்ற போன உப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் அந்த பனி காலத்துல சரிந்து விழாதபடிக்கு அந்த உப்பை வந்து எல்லா வீட்டுக்கு முன்பாக போடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த அப்ப அந்த இடத்துல உப்பை எடுத்து உபயோகம் பண்ணாத பட்சத்துல எந்த உப்பு அது தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறதோ, யூஸ் ஆகாத சாதம் மற்ற ஒரு உப்பா இருக்கிறபடியால் அது வந்து அவங்க அங்க எல்லாம் போட்டு விடுவாங்க. ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அந்த பனி காலத்துல அவங்க சரிந்து விழாதபடிக்கு போட்டுடுவாங்க வீட்டுக்கிட்ட. இப்போ நம்ம சர்ச் ஏறி வரப்ப நம்ம என்ன பார்த்தோம்? தாறு, அந்த மணல், காய்ந்த மணல், தாறு எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு உள்ள வர. அப்படிதாங்க அது நான் பார்க்கும் பொழுது இந்த மெசேஜ் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்ப பாருங்க, அப்ப அந்த ஜனங்கள் பனி காலத்துல கால் வைத்து சரிந்து விழாதபடி வரத்துக்கு அங்க சாரமற்ற உப்பு அது அவங்களுக்கு
உபயோகமாக இருந்தது. ஹல்லேலூயா. அது ஒரு grip, அது கீழே விழாதபடிக்கு அது அவங்களை ஈஸியாக நடக்க செய்யும். அதுதான் கர்த்தர் இயேசு பார்த்தார். அது பார்த்துதான் சொல்றாரு, அந்த உப்பு சாரமற்ற இருந்தா அது எதுக்குமே உதவாது. அது வீட்டிலே போடப்படும், மனுஷர்கள் அதை மிதைக்க வாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம ஆன்மீக வாழ்க்கை கூட சாரமற்றதாக இல்லாதபடிக்கு சாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனவே நம்ம ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருப்போமானால், நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் பொழுது, அவரோட வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நம்ம சாரமான உப்பு, like we will have the flavor of the Holy Spirit. Hallelujah. அப்ப இந்த நாளிலே பார்க்கும் பொழுது உப்பு அது ஆதி காலத்திலிருந்து இருக்குது. அது ஆதாமுக்கு முன்பாகவே இருந்தது உப்பு. எனவே ஆதாமுக்கு முன்பாகவே பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப பூமி சுற்றிலும் என்ன இருந்தது? கடல் இருந்தது. கடல், உப்பு எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப ஆதி காலத்திலிருந்து உப்பு. இந்த உப்பு தான் மூல பொருளாக இருக்கிறது. இந்த உப்பு எல்லா இடத்துலயும் நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது மூலப்பொருள், it is the main ingredient of everything in the world. Hallelujah. நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எத்தனை காரியங்கள் நம்ம சொல்லக்கூடும். அப்போ சூரியனுக்கு அடுத்தது உப்பு தான் இந்த உலகத்திலே மூல பொருளா இருக்கிறது. அநேக காரியங்களே உப்பு அது யூஸ் ஆகுது தேவ ஜனங்களே. அப்ப இந்த நாளிலே முதல் உப்பு எதுக்கு நம்ம யோசிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு எதுக்கு போடணும்னா, சமையல், நம்மளோட சாப்பாட்டுக்கு தான் நம்ம உப்பு போடணும். பாருங்க, நம்ம சமைக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு உணவை நம்ம சமைக்கிறோம். ஒரு பிரியாணின்னு வச்சுக்கலாமே, ஒரு மட்டன் பிரியாணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல மசாலா அதுக்கு போட்டு, அதுக்கு நல்ல கரம் மசாலா போட்டு, நல்ல நிறைய காரியங்கள் அதுக்குள்ள போட்டு உப்பு போடாத நம்ம விட்டுட்டாக்கா அது நம்ம எப்படி பண்ண முடியும்? வாயில கூட நம்ம வைக்க முடியாது, இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? வாயில கூட அது வைக்க முடியாது. அப்படியே கூட நம்ம ஒரு சாம்பாரோ ஒரு ரசமோ நம்ம உப்பு கொஞ்சம் கம்மி போட்டுட்டான்னு வைங்க, லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கரண்டில எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். அப்ப உப்பு சப்பே இல்லாத இருக்கும். அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு எடுத்து அப்படி போட்டாக்கா அது அழகாக அது ருசியா மாறி. அப்ப உப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகுது, குக்கிங்க்கு யூஸ் ஆகுது, பதார்த்தங்களுக்காக யூஸ் ஆகுது. அப்ப பேக்கரியில இருக்கிற ஐட்டம்ஸ் அப்ப என்னெல்லாம் வேணும், அது சமையல்னா உப்பு தான். இனிப்பு கூட செய்யப்படுது, ஒரு சிட்டிகை உப்பு போடுவாங்க. எனவே உப்பு சமையலுக்காக, சாப்பாட்டுக்காக தான் அது உபயோகம் ஆகுது தேவ ஜனங்களே. அப்ப இந்த நாளிலே நம்ம இன்னும் காரியங்களை பார்க்கலாம். உப்பானது it is a preservative. அப்படினா அது பாதுகாப்பு கொடுக்கும். உப்பானது பாதுகாப்பு கொடுக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாம் பொருள்கள் கெட்டு போகாதபடிக்கு நம்ம உப்பை போடலாம். அப்ப பாருங்க, நம்ம கருவாடு பார்க்கிறோம். கருவாடுல நிறைய உப்பு இருக்கும். எப்ப பார்த்தாலும் கருவாடு சாப்பிடுறவங்களுக்கு தெரியும், அது அதிகமான உப்பு இருக்கிறதுனால அது கெட்டு போறது இல்லை. அதே மாதிரி நம்ம உப்பு சில பதார்த்தங்களை போடும் பொழுது, ஒரு கறியில போடும் பொழுது, இல்ல ஒரு ஊறுகால போடும் பொழுது, ஏதாவது ஒரு பதார்த்தம் போடும் பொழுது அது கெட்டு போகாது இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே பூமிக்கு நீங்க உப்பா இருங்க என்று வண்ணமாக சொல்லுகிறேன். அப்ப இந்த நாளிலே நம்ம உலகம் எங்கும் எத்தனை ஜனங்கள் இந்த நாள கெட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கெட்டு போன ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவரும் கெடுப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. எனவே ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒருவரும் கெட்டு போறதுக்கு அவர் விருப்பம் இல்லைன்னா அவர் ஜீவனை கொடுத்து எல்லா மனக்கொள்ளத்துக்காக அவர் இந்த பூமியில வந்தார் தேவஜனங்களே. எனவே ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. அப்ப நீங்க பூமியில உப்பா இருக்கிறது எப்படி? அப்ப உங்களை எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? நீங்க உப்பா எப்படி இருக்க போறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல கெட்டு போறவர்கள், கர்த்தர் அறியாதவர்கள், பொய் பேசுறவர்கள், பித்தலாட்டம் செய்கிறவர்கள், எத்தனை மோசடி பண்றவர்கள், ஏமாற்றுறவர்கள், அநீதியா நடக்கிறவர்கள், துன்மார்க்கிறவர்கள், எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறோம். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க உப்பாக இருங்க, நீங்க நீதிமானாக இருங்க.
இருக்கணும். இதுதாங்க உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஒருவனும் கெட்டு போகாத படிக்கு அது எப்படி உப்பு பிரிசர்வ் பண்ணுதோ அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில யாரும் கெட்டு போகாத படிக்கு நம்ம வைத்திருக்கிறார். அப்ப நம்மளோட வேலை ஸ்தலத்துல நம்மளோட கொலீக்ஸ், நம்மளோட ரிலேஷன் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் கெட்டு கீழ்வழியாய் சின்ன பின்னா ஆகி கொண்டிருக்கிறாங்க இந்த நாளிலே. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ பூமிக்கு உப்பாயிரு, நீ எடுத்துக்காட்டாயிரு, நீ அவங்களோட கூட சேர்ந்து நீ என்ன பண்ணாத, கெட்டு போகாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த உப்போட தன்மை எதுவும் கெடாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த உப்போட தன்மை நிறைய நம்ம பார்க்கும் பொழுது அது நிறைய கெமிக்கல்ஸை உண்டு பண்ணும், நிறைய ரசாயனங்கள் உண்டு பண்ணும். அப்ப நிறைய கெமிக்கல்ஸ்னா அது வந்து சோப்ஸ் உண்டு பண்ணும், டிட்டர்ஜென்ட்ஸ் உண்டு பண்ணும், கிளீனிங் ஏஜென்ட்ஸ் உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே அந்த உப்பை பற்றி நம்ம பேசும் பொழுது பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சுத்தமா இருப்பதோ இல்லையோ கர்த்தருக்கு அறியும். ஆனா அந்த உப்பை போல நீங்க இருங்க என்று சொல்லும் பொழுது நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். உங்களோட வார்த்தையில சுத்தம் இருக்கிறதா, உங்களோட கரங்களை சுத்தம் இருக்கிறதா, இல்லை எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? சுத்தமான ஒரு வாழ்க்கை, இருதயம் சுத்தமா இருக்கிறதா, உங்க நினைவுகள் சுத்தமா இருக்கிறதா? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்க பூமிக்கு உப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்க சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். The book of Leviticus chapter 2 verse 13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனே உடன்படிக்கையே உப்பை உன் போஜன பலியை குறைவிடாமல் படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பையாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த போஜன பலி எப்ப அந்த போஜன பலி செய்வாங்களானா, நல்ல ஒரு அறுவடை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, நல்ல ஒரு விளைச்சல், நல்ல ஒரு அறுவடை, நல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல மாவு, நல்ல எண்ணெய், நல்ல தானியம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த போஜன பலி கர்த்தருக்கு இடுவாங்க. அல்லேலூயா. அப்ப அது நன்றி என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த போஜன பலி இடும் பொழுது ஒரு விசேஷமான பதார்த்தம் அங்க உப்பு இருக்கும். அந்த உப்பு பரிசுத்தத்தை சொல்லுகிறது தேவ ஜனங்களே. அந்த இடத்துல உப்பு வந்து பரிசுத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா தேவனுக்கு இருந்த அந்த பியூர் பரிசுத்தத்தை காண்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த போஜன பலியிலே எத்தனையோ வந்து கிருமிகள் இருக்கும், எத்தனையோ பூச்சிகள் இருக்கும். உப்பு இஸ் a preservative. அப்ப அந்த பூச்சிகள், அந்த கிருமிகள் எல்லாம் வெளியே துரத்தும்படி கூட உப்பே இருக்கலாம். பட் அது வந்து ஒரு பியூரிட்டி குடிக்குது. அப்ப அந்த பூச்சிகள், அதுக்குள்ள இருக்கிற கிருமிகள் எல்லாம் அது உதவிட்டு அது தள்ளி விடுறதுக்கு அந்த உப்பு இருக்கிறது. அப்ப இந்த நாளிலே நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம பரிசுத்தமா வாழணும் என்றுதான் நம்ம எண்ணுவோம். எல்லாருக்கும் அதுதான் ஆசை. ஆனாலும் பூச்சியை போல, கிருமிகளை போல, தேலை போல, பாம்பை போல நமக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள், மனுஷர்கள், பிசாசின் வல்லமைகள், கட்டுகள், பொறாமை, நாவின் நிமித்தமா வருகிற வஞ்சனங்கள், இவைகள் எல்லாம் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் என்ன சொல்றார், நீர் உப்பாய், நீங்க உப்பாயிருங்க. நீங்க உப்பாய் இருக்கும் பொழுது எதுவுமே உங்ககிட்ட அடங்காது. எனவே நீங்க தேவனை சார்ந்து இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அது ஒன்றுமே உங்களை அடங்காது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேளையிலே கூட உங்களோட பியூர்னஸ் வேணும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேணும்னா நீங்க பரிசுத்தமா வாழணும். அந்த பியூரிட்டி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க பூமிக்கு உப்பாக இருக்க முடியும். உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்ப இந்த நாளில கூட அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தானியத்துல எல்லாம் அதிகமான உப்பை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த தானியத்துல உப்பு மிக்ஸ் பண்ணுங்க. அப்ப அதுதான் நான் இப்ப சொன்னேன், நம்ம வந்து உப்பா இருக்கிறது
இடம் கொடுக்க கூடாது. அப்ப யாராவது ஒருத்தர் தப்பான வழியில போனா கூட, அசுத்தமான வழியில போனா கூட, போட்ட விடு என்று நீங்க எண்ணக்கூடாது. நீங்க அவங்கள போய் தட்டி கேட்கணும். யூ ஹேவ் டு ரெபியூக் them. போயிட்டு நீங்க சொல்லுங்க, நல்ல மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி வழியில நீங்க போக கூடாது, இந்த மாதிரி தப்பு நீங்க செய்யக்கூடாது, இந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது என்று நீங்க அவங்களை ரெபியூக் பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கடினமான உபதேசம் இயேசு பண்ணும் பொழுது எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. பேதுரு மட்டும் ஓடி வந்து, நாங்க எங்க போவோம் ஏசப்பா, உம்மை விட்டு நாங்க எங்க போவோம், யாருக்கு போவோம், ஊரில் வார்த்தை மட்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நேரத்துல கூட நம்ம பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். உப்பு வந்து ஒரு மருத்துவ ரீதியில கூட உபயோகப்படுது. உப்பு வந்து மருத்துவ ரீதியில உபயோகப்படுத்துங்க தேவ ஜனங்களே. எத்தனை மருந்து இப்ப நம்மளே பார்க்கல, இந்த காய்ச்சல், இந்த கோல்டு சீசன்ல, இந்த பனி காலத்துல நம்ம என்ன பண்றோம், தொண்டை கட்டிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், உப்பு கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு கார்கல் பண்றோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது வயிறை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன ஒரு பூச்சிக்கடி வந்துருச்சுனாக்கா உப்பு போட்டுதான் நம்ம ரப் பண்றோம் இல்லைங்களா. ஒரு பூச்சிக்கடி வந்தா உப்பு போட்டு ரப் பண்றோம். இல்ல நம்ம சமைக்கிறப்ப எதுனா கை சுட்டுக்கிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்றோம், இமிடியா உப்பு போட்டு ரப் பண்றோம். நான் பண்றேன், நீங்க பண்றீங்களா என்ன தெரியாது. நம்ம எதனா தாளிக்கிறப்ப ஏதாவது ஒரு எண்ணெய் பதார்த்தம் செய்யும் பொழுது கை மேல எண்ணெய் பட்டுச்சுன்னா இமிடியா உப்பு படுங்க. அது வந்து அது ஒரு மருத்துவ குணமாக இருக்குது அந்த உப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கூட உப்புல பண்றாங்க, நிறைய மருத்துவம். பாருங்க, எசேக்கியேல் யாரும் வாசிக்க வேண்டாம். எசேக்கியேல் 14வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் அந்த நாளிலே உப்பை போட்டு தேய்க்குவாங்க. பிறந்த குழந்தைகளே உப்பை போட்டு தேய்க்குவாங்க. அப்ப அவங்களோட சருமம் வந்து பலப்படும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் அது செருப்படுத்துமா. ஏன்னா அது பாருங்க, மருத்துவத்துல எவ்வளவு மென்மையா இருக்கிறது உப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட நம்ம அந்த உப்பு வந்து ஆக்சிஜன் இருக்கு, மருந்து ஆற்றுகிறதா இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு உப்பை போல ஆற்றுகிறவர்களா இருக்கிறோமா, இல்ல இன்னும் கூட அதிகமாக நம்ம அதிகமான உப்பை போடுறதுக்கு பதிலா நம்ம வேற எதுனா போட்டு இருதயங்களை இன்னும் காயப்படுத்துறோமா நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வந்து ரொம்ப மனபாரம் வேதனையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க போய் உப்பாக இருக்கிறீங்களா, நீங்க ஆறுதலாக இருக்கிறீங்களா, நீங்க அவங்க காயத்தை ஆற்றவர்களாக இருக்கிறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் எரியட்டும் என்று நீங்க விட்டு விடுறீங்களா. இந்த நாளிலே காயத்தை நாம் ஆற்ற வேண்டும். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, பலவீனமா இருக்கிறவர்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு, யாரோ ஒரு இழப்பு பண்ணவர் வீட்டுல இருக்கிறவர்களுக்கு கண்ணீரோடு இருப்ப அந்த காரியத்தை நீங்க என்ன போய் பண்ணணும், இந்த உப்பை போல நீங்க அது ஒரு மருந்தாக நீங்க மாறின தேவ ஜனங்களே. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது நான் சொல்றது, நீங்க உப்பா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எனவே பூமிக்கு நீங்க உப்பா இருக்க வேண்டும், அந்த உப்பின் சார்பற்ற உப்பை நீங்க தக்க வச்சு கொள்ள வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கிற தேவ ஜனங்களே. அப்ப உப்புக்கு எப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதோ அதே போல மருந்தாக நீங்க மாற வேண்டும். யாரெல்லாம் வேதனையோட கண்ணீரோட இருக்கிறாங்க அவங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட நிலையில் ஜெபிக்க வேண்டும், கதற வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களோட சிறையிருப்ப கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். உப்பு ஜீவனை தருங்க. அல்லேலூயா. உப்பு ஜீவனை கொடுக்கும். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21வது வசனம். அவர் நீரூற்றை அன்னைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி அதனால் சாவு வராது. நிலபாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப பாருங்க,
ஒரு பானையை கொண்டு வா, பானையில உப்பு கொண்டு வா. அப்ப அந்த இடத்துல, அந்த தண்ணீர் இடத்துல அவர் உப்பை போட்ட மாத்திரம் அது சுகமாயிடும். அதுக்குள்ள வருகிற சாகா ஜீவனங்கள், செத்து போன ஜீவனங்கள் பாருங்க. தண்ணீர்னாக்கா ஒரு ஊற்றுல தண்ணீர் போனா மாடு ஆடு எல்லாமே தான் குடிப்பாங்க. அந்த காலத்துல மனுஷர் கூட அதுல இருந்து தான் எடுத்து குடிப்பாங்க. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு சாகிற தன்மை அந்த தண்ணியில இருந்துச்சு. அப்ப அந்த தண்ணீரில சாகிற தன்மை இருக்கிறதுனால இப்ப எலியா வந்து உப்பை போட்டார். உப்பை போட்ட உடனே அந்த தண்ணி குணமாயிடுச்சு. அனைவரும் அதை குடிச்சு ஜீவித்தார்கள். அல்லேலூயா. அப்ப உப்புல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாளிலே கூட அந்த பாழான நிலங்கள் சாபத்தை குறிக்கு. அல்லேலூயா. அப்ப சாபம் என்று நாங்க பேசும் பொழுது ஊழியக்காரர் ஒருத்தர் எலிஷா சாபம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வாழ்வு பிள்ளைகள் வரும் பொழுது கேலி பரிகாசம் பண்ணாங்க. ஊழியக்காரர் மொட்டை தலையான்னு கேலி பண்ணும் பொழுது கரடிகள் வந்து பிரி போட்டு சாகடிச்சது. அப்படியே பார்க்கிறோம். மிரியமை பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி கேலி பண்ணாங்க. கேலி பண்ணல, பொறாமை கொண்டாங்க. கர்த்தர் கிட்ட பேசுவாங்களான்னு அப்படியே ஏறணும். மிரியமை பேசப்படுது. மிரியம் குஷ்டரோகி ஆனால் அப்ப போரான் குடும்பம் கூட இப்படியா கூட விரோதமா பேசும் பொழுது, ஊழியக்காரன் விரோதமா பேசும் பொழுது அவங்க என்ன ஆனாங்க, பூமியே ரெண்டா பிளந்து பூமி அவங்களுக்கு அந்த குடும்பத்தாரோட விழுங்கி போட்டு. அப்ப பாருங்க, ஊழியக்காரே நம்ம வந்து குற்றமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அவங்க வந்து இதுதான் மெசேஜா, இதுதான் இப்படியா, இதுதான் அப்படியா இது நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க வந்துட்டு வந்து ஒரு அசக்தியாக, ஒரு அல்பமாக நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சவுல் வந்து அபிஷேகப்பட்டவர். கர்த்தர் அபிஷேகம் செய்தார் சவுல. ஆனாலும் தாவீது கொல்ல தொடங்கினார். ஆனாலும் தாவீது ஒரு நாளும் அவர் வந்து கொல்ல யோசிக்கவே இல்லை. என்னை இப்படி பண்றிய, நான் உன்னை கொல்லுறேன் யோசிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மகன் என்று அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். இப்ப இந்த நாளிலே கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒரு நம்ம கேவலமாக ஊழியக்காரர்களை எண்ணக்கூடாது. எனவே ஊழியக்காரர்கள் மனசு வேதனை ஆனால் அது உங்களுக்கு சாபமாக மாறும். அல்லேலூயா. அப்ப வாழான இடங்கள்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு சாபம். அப்ப சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. அல்லேலூயா. எனவே அவங்க உபவாசத்தில் இருந்து வார்த்தை தொகுத்து தருகிற காரியங்கள், பின்ன மற்ற காரியங்கள், உங்களுக்காக திருப்பல் என்று ஜபிக்கிற காரியங்கள். அப்ப சில ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வந்தாவே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாலே அது ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது தேவ ஜனங்களே. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட ஊழியக்காரரை சபிக்கும் பொழுது அவங்க மனம் வந்து அவங்க சபித்தால் உங்களுக்கு அது சாபமாக மாறும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஊழியக்காரர் ஜபிக்க உங்களுக்கு சாபம் இடம் பொழுது அவங்களுக்கு வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3 வருடம் எலியா மழை நிப்பாட்டினாரா இல்லையா? அப்ப அவர் வந்து கர்த்தருக்கு நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னாரா? இல்ல, கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தைக்கு கரம் பண்ணார். ஊழியக்காரருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவர் ஒரு நாள் வந்து ஏசப்பா நான் சொல்லிட்டேன், நீங்க மழை வர வச்சுட்டு போறீங்க அப்படின்னு ஜபிக்கல. Because God honors his servants. அப்ப பாருங்க, பவுல் கூட நம்ம பார்க்க பொழுது ஒரு துன்மார்க்கன் என்ன பண்றாரு, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, they have the power. சோ அதனால இந்த நாளிலே கூட பாழான அந்த இடங்களை கூட கர்த்தர் ஜீவனமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம பாழான இடங்கள் சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது தேவ ஜனங்களே. நம்ம பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். எடுத்துங்க வாசிங்க ப்ளீஸ். இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறிவீர்களா? அல்லேலூயா. உப்பு வந்து வெற்றி கொடுக்குதுங்க. உப்பு வந்து வெற்றி கொடுக்குது. உப்பு வந்து ஆசீர்வதிக்குது. அப்ப பாருங்க, யெகோவா தேவன் மீண்டும் ஒரு உடன்படிக்கை உப்பை வைத்து தான் பண்றாரு. யார் கூட? தாவீது கூட. தாவீது வந்து அவருக்கு வந்து
செய்தார். அவருடைய எனிமீஸ் கூட அவருக்கு சாதனமாக தான் மாறினாங்க. அல்லேலூயா. அப்ப பாரு, தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை கர்த்தர் யெகோவா தேவன் கொடுத்ததுனால போற யுத்தம் எல்லாம் வெற்றி தான் இல்லைங்களா? நம்ம அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வசனங்களை நம்ம தியானிக்க போறது, எங்கெல்லாம் போனாரு அவருக்கு வெற்றி தான் இருந்தது. அல்லேலூயா. அப்போ சிறு வயதுல இருந்து அவருக்கு வெற்றி தான். கோலியாத்தை முறியடித்த தாவீது. அல்லேலூயா. அப்ப அவரோட பேட்டில்ஸ் எல்லாம் வெற்றியா தான் முடியுது. எனவே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் யெகோவா தேவனே வந்து அந்த உடன்படிக்கையில உப்பு போட்டு, அந்த பெரிய ஒரு உடன்படிக்கை, உன்னோட சந்ததியே தேசத்தை ஆளுவார். தாவீதின் சங்கதி நம்ம யோசிக்கும் பொழுது யாருங்க இது? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நம்ம உலகத்தை ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தராக, அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தராக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே கூட அந்த உடன்படிக்கை அவ்வளவு ஒரு வல்லமையானது. அப்ப இந்த நாளிலே அந்த உப்பை எடுத்து செய்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு வல்லமை. இந்த நாளிலே நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்போ அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை உப்புக்கு இருக்கு. அப்ப அந்த உப்பை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கூட ஒரு வேலை கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடும். அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே போய் ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? யாரெல்லாம் இந்த வசனத்தை நீங்க எனக்கு என்று நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து அந்த கர்த்தரோட உடன்படிக்கை செய்யக்கூடும். வெறும் தாவீதுக்கு மட்டும் இல்லைங்க, கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார், கர்த்தர் ரெடியா இருக்கிறார். இந்த நாளை நீங்க வீட்டுக்கு போயிட்டு உப்பை கையில எடுத்துக்கொண்டு கர்த்தரோட நீங்க உடன்படிக்கை செய்யுங்கள். என்னவென்று உங்களோட எதிர்காலம் பற்றி உடன்படிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி, உங்களோட எதிர்காலம் பற்றி, உங்கள் செழிப்புக்காக, உங்க சமாதானத்துக்காக, உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கு, எதெல்லாம் தடைப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறதோ, ஏதோ செங்கடலா இருக்க போறதோ, எதெல்லாம் எரிகோ கோட்டையா இருக்க போறதோ, ஏதோ யோர்தானை போல ஒரு தடையாக நின்று கொண்டிருக்கிற காரியம் நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை உப்பு நிமித்தமா செய்யப்படுது, அது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாக மாற்றுவார். நீங்க யோசிப்பீங்க, என்ன இது சிஸ்டர் வந்து உப்பெல்லாம் எடுத்து உடன்படிக்கை செய்ய சொல்றாங்க. இந்த உப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நம்ம சின்ன வயதுல உப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க? திருஷ்டி சுத்தி போடுவாங்க. நம்மளோட முன்னவர்கள் எல்லாம், நம்மளோட தாயார்கள் எல்லாம் திருஷ்டி சுத்தி போடுவாங்க உப்பை எடுத்து, இல்லைங்களா? எல்லாரும் அப்படி பண்ணிருக்கிறோமா இல்லையா? இல்ல சில பேர்லாம் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? ஆமையா சொல்லுங்களேன். அப்ப அதை திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அப்ப எத்தனோ மந்திரவாதிகள் கூட உப்பை வைத்து நிறைய மந்திரங்கள் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது வந்து பிசாசின் கிரியை. பிசாசு அவன் அழிக்கவும் திருடவும் தான் அவன் வரான். அது நம்மளோட உப்பை அவன் திருடி வச்சு என்னென்ன பண்றான். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த உப்பை வைத்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவன் எப்படி தாவீது ஒரு அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு ராஜா, தாவீதுக்கே உடன்படிக்கை உப்பை வைத்து செய்யும் பொழுது நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே அந்த உப்பின் உடன்படிக்கை நம்ம இந்த நாள் செய்யப்படுது. நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு சகாயம் செய்து நம்மளுக்கு எல்லாமே வெற்றியாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே யாரெல்லாம் நீங்க போய் ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உப்பு வந்து சமாதானத்தை தரும். அல்லேலூயா. உப்பு சமாதானத்தை தரும். வாசிங்க, பின்பகுதி மட்டும் வாசிங்க. மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனம். பின்புறம் மற்றும் பி மட்டும் வாசிங்க. உங்களுக்குள்ளே அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே உப்படைவர்கள் இருங்கள். உப்படைவர்களாய் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்படைவர்களாக இருங்கள். ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா இருக்கணும்? சமாதானம். உப்பை போல உப்பு என்ன கொடுக்குது? சமாதானத்தை தருது. அப்ப பூமிக்கு நீங்க உப்பா இருங்கன்னா நீங்க எப்படியா இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து நிறைய காரியங்களே சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன சரசரப்பு, சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது. நம்ம சபையில மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல, எல்லா இடத்துலயும் நம்ம எங்கெல்லாம் போறாங்கல்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இல்லைங்களா?
நம்ம சமாதானமாக அவங்க இருக்கணும். உப்பு சமாதானத்தால் நம்ம தேவனோட இன்னொரு பேர் சமாதான பிரபு. அப்ப நீங்க போற இடத்துல எல்லாம் சமாதானமாக நீங்க இருக்க வேண்டும். தேவஜனங்க, உங்களுக்கு அந்த சகிப்பு இருக்கணும். இந்த கோபம் எரிச்சல் படக்கூடாது, சகிப்பு தன்மை இருக்கணும். ஏன்னா நீங்க தேவனால் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம போற இடத்துல எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். சண்டைகள் போட்டுக்கொண்டு இருக்கலாம், அவதூற பாஷைகள் பேசிக்கொண்டு இருக்கலாம், புறம் கூறிக்கொண்டு இருக்கலாம். அங்க நீங்க போனா அவங்க சைலண்ட் ஆயிடணும். இப்போ வந்துட்டாங்கப்பா, இப்போ ஏசப்பாவோட பிள்ளை, நம்ம இன்னும் பேசினாக்கா நம்ம கடிந்து கொள்வார் என்று அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும். சமாதானம் பிரபு தேவன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா சமாதானம். உப்பு சமாதானத்தை தர. நீங்க பூமிக்கு உப்பாயிருங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேலையில கூட அந்த சமாதான கர்த்தர் கொடுக்கிற சமாதானமாக அது மாறும். நீங்க பூமியில சமாதானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இமைக்குரிய சமாதானமும் மறுமைக்குரிய சமாதானமும் தருகிற தேவன். எனவே ஆவிக்குரிய சமாதானமும் செழிப்பான சமாதானமும் கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் உப்பை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் சொல்ல. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். உப்பு தாகத்தை தரும். தாகம் உள்ளவர், உப்பு தின்னவர்கள் தண்ணி குடிச்சா ஆகணும். உப்பு தாகத்தை தரும். அப்ப தாகம்னா எனக்கு தாகமா இருக்கு என்று யார் சொன்னது? எனக்கு தாகமா இருக்கு யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடலே அவர் சொன்னது, நான் தாகமா இருக்கேன். 5வது வசனங்களா? அது 5வது வார்த்தை நினைக்கிறேன். நான் தாகமாக இருக்கிறேன். பாருங்க, அந்த நாளில் அவர் தண்ணிக்காக தாகமா இருக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க. அப்ப கூட இந்த ஜனங்கள் மாம்சிகமான ஜனங்கள் காடியை கொடுக்குறாங்க. அவர் ஒரு நசரீன். அது அந்த காடியை அதெல்லாம் பின்ன அந்த திராட்சை பழம் அது சம்பந்தப்பட்டதெல்லாம் அவர் குடிக்க மாட்டார். எனவே அது அவர் குடிக்கவில்லை, அது வேற விஷயம். எனவே தாகமா இருக்கிறேன்னா உலக ரட்சிப்புக்காக அவர் தாகமா இருந்தார். எனவே இந்த நாளிலே கூட அந்த தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவன் போகும் பொழுது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன காரியம் ரட்சிப்புங்க. அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம பிராணம் அழிவிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். எனவே உலக ஜனங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்றுதான் நான் தாகமா இருக்கிறேன். ஆத்மாக்களுக்காக தான் அவர் தாகம் பட்டார் ஒழிய அவரோட சரீரத்துக்காக அல்ல தேவ ஜனங்களே. அப்ப இந்த நாளிலே கர்த்தரோட தாகம் அப்படியா இருக்கிறதுனா இந்த நாளிலே நம்மோட தாகம் எப்படி இருக்கிறது? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள செயல்படும் பொழுது நீங்க சும்மாவே இருக்க முடியாது. நீங்க தாகமா இருப்பீங்க. அழிந்து போற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கப்பட்ட நிலையில நீங்க அழுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு பப்ளிங் வரும். ஐயோ, இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம். அப்போ நம்ம ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் எப்படி தெரியலாங்க? அது நித்தியமா எரிகிற அக்னி கடல். நம்ம விரோதிகள் கூட, நம்ம சத்துருகள் கூட அங்க போய் விழக்கூடாதுங்க. இந்த நாளிலே பாருங்க, அந்த மாதிரி நபர்கள் கைவிட்டப்பட்ட நிலையிலே ஞானஸ்தானம் பெற்று பின்மாற்றில் இருக்கிற நபர்கள், கைவிட்டப்பட்ட நபர்கள், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் எத்தனை ஜனங்கள், கிறிஸ்து என்ற பேரை அறியாம இருக்கிற ஜனங்கள், நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ரட்சிப்பில்லை. இந்த சபையிலே நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார், பௌத்தர்கள் இருக்கிறாங்க, ஜெயின் இருக்கிறார்கள், சிக்கு மதம், இந்து ஜனங்கள், கத்தோலிக் ஜனங்கள். யாருக்கு உண்மையான ரட்சிப்பு தெரியும் பாருங்க. நமக்கு தான் இந்த உண்மையான ரட்சிப்பு என்னன்னு தெரியும். எனவே கர்த்தர் நம்ம மேலே தயவாக இருக்கிறார். நம்ம மேலே கரசல் உள்ள தேவன். 1000 கோடி ஜனங்கள் மத்தியில நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அப்ப இந்த நாளிலே நம்மளோட பாரம் எப்படி இருக்குன்னா தேவ ஜனங்களே, இந்த நாள் முதல் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம விதைக்குன்னு அவ்வளவுதான், அறுவடை கர்த்தர் செய்வார். நான் எங்க போய் யார்கிட்ட சொல்லி நான் சர்ச்சுக்கு வரணும், அவங்களை நம்ம ஃபாலோ பண்ண, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அங்க போய் சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்க முறுக்கின்னு போயிடுவாங்க, அவங்க திருப்பின்னு போயிடுவாங்க, அவங்க என்கிட்ட பேச விட்டுருவாங்க என்று நீங்க என்ன வேண்டாம்.
நீங்க வெளியே போய் நீங்க விதைச்சிடுங்க, மற்ற காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அந்த தாகம் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்க பரலோகத்திலே ஆனந்தமாக கர்த்தரோட களி கூறும் பொழுது உங்களோட சகோதரனை நீங்க நினைக்க வேண்டும், உங்களோட பெற்றோர்களை நினைக்க வேண்டும், உங்களோட இன்னும் பந்துக்கள், உங்களோட உற்றார் உறவினர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா கர்த்தரை தெரியாம. அப்ப அந்த நாள் முதல் உங்களுக்கு அந்த தாகம் வரணும். கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு ஜீவன் போற நேரத்துல அந்த தாகம் இருந்தது. அந்த தாகம் உங்களுக்கு வர வேண்டும் தேவஜனங்கள. இந்த நாளிலே கூட நீங்க போய் நீங்க சுவிசேஷம் பிரசங்கிகள், நீங்க சுவிசேஷம் அறியாவிட்டால் உங்களுக்கு ஐயோ, இது நான் போன ஆண்டுல இல்ல அந்த ஆண்டுல நான் எடுத்திருக்கேன். நம்ம மத்தியில நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள் முதல் நம்ம தாகமா இருக்குங்க தேவஜனங்களே. அப்போ பூமிக்கு நீங்க உப்பா இருக்குன்னா உப்பு நமக்கு தாகம் தரும். இந்த வேளையில கூட எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்தோம். உப்பு கெட்டு போகாது. உப்பு அந்த சுவை நம்ம உணவு நிமித்தமாக நமக்கு கிடைக்கும். உப்பு கெட்டு போகாது. உப்பு ஒரு மருத்துவம். உப்பு ஒரு வெற்றியை தருகிறது. ஹல்லேலூயா. உப்பு தாகத்தை தருகிறது. அப்ப இந்த நாளில எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோம். உப்புல மருத்துவம் இருக்கு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்க பூமிக்கு உப்பாயிருங்க. அப்ப அந்த சாரமற்ற உப்பாயிலே சாரம் நிறைந்த உப்பாக நீங்க இருக்க வேண்டும். அப்ப நீங்க சாரம் நிறைந்த உப்பாக இருக்க வேண்டும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாத பட்சத்தில் நம்ம ஒன்று பண்ண முடியாது. நம்ம மிதைக்கப்படுவோம், மனுஷன் நம்ம மேலே மிதித்து போவார்கள், நம்ம ஒன்றுக்கு உதவாது நம்ம மாறிவிடுவோம். இந்த நாளிலே நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறதுனால நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளோ ஆண்டாக ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு, எவ்வளோ ஆண்டாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளிலே கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோட வருகை வரும் பொழுது அதே கால சத்தம் ஊத போது அந்த சத்தம் காதுள்ளவன் கேட்க கடவுள். ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிமித்தமாக தான் அந்த உணர்வுள்ள காதுகள் கேட்க ஜனங்களே. அப்போ இந்த நாளில் அந்த மாபெரிய நாள், அந்த பயங்கரமான நாள் அது வரும் பொழுது நம்ம அனைவரும் ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே கூட இந்தியாவுக்கு கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. உப்புன்னு எனக்கு ஒரு கரெக்ட் டக்குன்னு மனசு வரும். எப்போவுமே உப்பில்லா கொண்டோம் அப்படின்ட்டு குப்பையிலே இல்லா கொண்டோம் குப்பையில் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் படிக்கும்போது சாப்பிட்டு எல்லாரும் நைட்டாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ ஒரு 86 நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை நான் பணம் அனுப்புனவங்க எனக்கு ஜெர்மன்லேருந்து பணம் அனுப்புவோம். ஸோ பணம் அனுப்புறது அப்போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. கஞ்சி ஊற்றுறாங்க. கஞ்சினா ஒரு பிளேட்டில் 3/4 தான் இருக்கும். கஞ்சி தண்ணி 3/4 தான் இருக்கும். அதில் 1/2 50% தண்ணி தான் இருக்கும். 1/4 தான் ரைஸ் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பாட்டு போட்டோம்னா ஸ்தோத்தரிப்போம். புரியுதா? என்னென்ன புரியுது? ஸ்தோத்தரிப்போம் நன்றி சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா தண்ணியாக தான் இருக்கோம், அதுதான் குடிப்போம். அதனால சோத்தரிப்போம் புரிஞ்சுருக்காங்க. சிலவங்க புரியல. புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்போ அப்படி உப்பு வாங்க கூட அப்போ யார்ட்டையும் காசு இல்லை. அப்போதான் உப்பெல்லாம் 10 பைசா தான் நீங்கள் பாக்கெட்டு 10 பைசாவே சேவ் பண்ணிங்க. அப்போ அது கூட வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டமானது. எல்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டாங்க. அப்போ ஒருத்தன் உப்பில்லா பண்ணோம் குப்பையில் அப்படின்னா மகான் காதை கேட்டார். கேட்டு எவன்டா சொன்னான்? எவன் சொன்னார்? ஒருத்தனை கையை காமிச்சு தூக்கி அந்த அண்டா, பெரிய அண்டா இருக்கு, கஞ்சி ஊற்றுற அண்டா தூக்கி போட்டு
அவன் கஷ்டப்பட்டு உனக்கு காசு அனுப்புனா உப்புலா பண்ணோம் உப்பு இல்லையா அப்படின்னு மீதி மிதிச்சாரு அவன் நினச்சி. அதுதான் உப்பு அப்படிங்கும் போது எனக்கு முதல்ல ஞாபகம் வரும். 2 வாரத்துக்கு முன்னாடி என் மனைவிட்ட அம்மா கேசரி பார்த்து பண்ணித்தாமா அப்படின்னு. கேசரி பார்த்து எப்படி இருக்கணும்? கண்டிப்பா ஸ்வீட்டா தான் இருக்கும். இல்ல ஸ்வீட்டா இருந்தாலும் என்ன பண்ணணும்? குழந்தை பிறந்த உடனே என்ன சுவைய ருசிக்கும்? குழந்தை பிறந்த உடனே என்ன ருசிக்கும்? குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்ல, குழந்தை 2 சுவையை ருசிக்கும். ஒன்று இனிப்பு, 2வது உப்பு. சரிதா? சிலவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கிடுங்க. ஓகே, 2 சுவையை குழந்தை பிறந்த உடனே உப்பு, அது மாத்திரம் இனிப்பும் அதை சுவைக்கும். சரி, ரைட். இப்போ சிஸ்டர் சொன்னது எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸோ சிஸ்டர் சொன்ன காரியத்திலிருந்து நம்ம பார்க்கலாம், உப்பில்லாத பண்டம் உபயோகம். இப்போ இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் சொல்லுங்க. உப்பானது சாரமற்று போனா என்ன பண்ணப்படும்? அந்த சிஸ்டர் சொல்லாம விட்டாங்க, நாங்க சொல்றோம். உப்பானது சாரமற்று போனால் மிதிக்கப்படுவது தான் சொன்னீங்களா? கால மிதிக்கப்படுவதற்கு தான் அது பயன்படும். யூஸ்லெஸ். ஏன் உப்பு நமக்கு, ஏன் உப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பயன்படுகிற ஒரு பொருள், ஒரு பயன்படுகிற பொருள். எதுக்கு பயன்படுகிறது? சாப்பிடுறதுக்கு. நிறைய காரியங்கள் அவங்க சொன்னாங்க பயன்படுறதுக்காக. முக்கியமா நமக்கு என்னதுக்கு பயன்படும்? சுவை கொடுக்கிறதுக்கு, சுவை கொடுப்பதற்காக அது பயன்படும். அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகிறார்? இங்க என்னதை ஆண்டவர் நமக்கு உப்பாக காண்பிக்கிறார்? கேரக்டர்ஸ். ஏன்னா இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படித்து பாருங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லா பாக்கியவான்களை பட்டியல சொல்லி பிடித்த பின்பதாக நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற பாக்கியவான்கள் பட்டியல இந்த உப்பு சேர்ந்து இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க சமாதானம் பண்ணவர்களா இருக்கணும், சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும், நீதி மேல் பசிக்காக உள்ளவர்கள் இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், இருதயத்தை சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், நீதி மீது துன்பப்படுகிறவர்களா இருக்கணும். இத மாதிரி காரியங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுலாம் துன்பமா வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீங்க பூமிக்கு உப்பா இருங்க. உப்பானது சாரமற்று போனால், பயனற்று போனால் வெளியில கொட்டப்படுகிற மண்ணுக்கு சமமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பொருள் என்ன? நாம் சாந்தகுணம் ஆவில எளிமை இல்லைன்னா, துயரப்படுகிறவர்களா இல்லைன்னா, சாந்தம் உள்ளவர்களா இல்லைன்னா, நீதி மேல் பசித்தாக உள்ளவர்களா இல்லைன்னா, இரக்கம் உள்ளவர்களா இல்லைன்னா, இருதயத்தின் மேல் சுத்தம் உள்ளவர்களா இல்லைன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களா இல்லைன்னா, துன்பப்படுகிறவர்களா இல்லைன்னா, ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா இல்லைன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா இல்லைன்னா, நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? வேஸ்ட் பொருளா இருக்கிறோம். ஒண்ணுக்கும் பயனற்ற பொருளா இருக்கிறோம். ஒண்ணுக்கும் உதவாத பொருளா இருக்கிறோம். நம்ம என்னதான் கிறிஸ்தவ சபையில உட்கார்ந்து இருந்தாலும், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும், இந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா, இந்த கேரக்டர் நமக்குள்ள இல்லைன்னா நாம் வேஸ்ட் பொருள். நம்மையும் வெளியில கிடக்கிற மண்ணும் ஒண்ணுதான். ஓகேங்களா? நம்ம நல்லா உடை அணிந்திருக்கலாம், நல்ல பொருள் வைத்திருக்கலாம், வசதி இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். ஆனா அந்த ஆவிக்குரிய கனிகளாகிய இந்த பாக்கியவான்கள் பட்டியல நம்முடைய பெயர் இல்ல அப்படின்னா நாமும் வேஸ்டான பொருள் தான். காலில் மிதிக்கப்படுகிற ஒரு குப்பையை போன்றவர்கள் தான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு
உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த உலகத்துல குப்பையை போன்றதான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களுடைய மனதுல குப்பை இருக்குது. ஜனங்கள் பயனற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும் சுவை கொடுக்கிறவர்களா இருக்கும்படிதான் கர்த்தர் நம்ம இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க வேலை செய்கிற இடங்களில, போகிற இடங்களில, வியாபாரம் செய்கிற இடங்களில, படிக்கிற இடங்களில உங்களை ஆண்டவர், உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறது. அவங்க உப்பு இல்லாம, அவங்க சாரம் இல்லாம, அவங்க சுவை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவையை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆமென். உலகத்தின் ஜனங்கள் சுவையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சமாதானற்றவர்களாய் இருக்கிறாங்க. அவங்க துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பாக்கியவான்கள் பட்டியலில் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாக்கியவான்கள் பட்டியலில் சேர்க்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுவை கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாம நாமும் அவங்கள போல குப்பையை போல இருந்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உப்பானது சாரமற்று போனா வேஸ்ட் தான். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு சர்ச்சில் சாரமற்ற நிலைமையில வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறோம். பிரயோஜனமற்ற நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். பார்க்கிறதுக்கு வெள்ளையா தான் இருக்குது. வெள்ளையா தானே இருக்குது. வெள்ளை வெள்ளையா போட்டு வந்துருக்கிறோம். ஆமே, நல்ல பயிற்சியில அப்படியே வெள்ளையா தெரியுது. ஆமே, பார்வையில அப்படியே வெள்ளையா தெரியுது. உப்பு போலதான் இருக்குது. ஆனா அதெல்லாம் வெள்ளையா தெரியுதெல்லாம் உப்பு இல்லை. அப்படிதானா? வெள்ளையா தெரியுதுலாம் உப்பா இல்ல. உப்பு போல பார்க்கிறோம். ஆஹா, இது ஒரு உப்பா இருப்பா நினைச்சா அது உப்பு இல்லை. ஆண்டவர் நம்மை உப்பாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உப்பு எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. நேர கடல் தண்ணிய 1 லிட்டர் வாங்கி வச்சு வீட்டுல சமைக்கும் போது ஒரு 100 ml ஊத்துனா நல்லா இருக்குமா? என்ன உப்பு அதுல இருக்கு. அதுலதான் இருக்குங்க. உப்பு எதுல இருக்கு? கடல் நீர்ல இருக்குது. அப்படிதான் கடல் தண்ணியா இருக்குது. எங்க ஊர் வந்து பாருங்க, தூத்துக்குடி பக்கம் பாருங்க. சோ உப்பெல்லாம் நல்லா இருக்கும். அப்படி எடுத்து கடல் நீரை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்து கொஞ்சம் ஊத்துனா மீன் குழம்பு நல்ல சுவையா இருக்கும். அப்படிதானா? இல்லையா? அப்ப எங்க இருக்கு உப்பு? வேர்க்கல. ஓகே, கடல் தண்ணியா இருக்கிற வரைக்கும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிதானா? கடல் தண்ணியா இருக்கிற வரைக்கும் அந்த உப்புக்கால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது உப்பு தன்மை இருக்கு. அந்த தண்ணியை நம்ம குடிக்க கூட முடியாது. அப்படிதானா? தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க கூட முடியாது. ஆனால் எப்பொழுது தண்ணீரிலிருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறதோ, புரியுதா உங்களுக்கு? எப்பொழுது தண்ணீரிலிருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறதோ அப்பொழுது அது சாரமேற்றப்படுகிறது, உப்பாக பயன்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு சில ப்ராசஸ்க்குள்ள அந்த உப்பு போகணும், அந்த தண்ணீர் போகணும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அது அங்க உப்பளத்துல கடக்கணும். அந்த நீர் வந்து அதுல இருக்கணும். இருந்து அது கொஞ்ச நாள் ஆன ஆக 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 அது உப்பாக மாற்றம் அடைகிறது. அல்லேலூயா. ஓகேங்களா? உடனே இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்ட உடனே உப்பா மாற முடியாது. ரைட்டா? உடனே அப்படியே தண்ணி எடுத்துக்குள்ள ஊற்ற முடியாது. சமையல்ல உப்பு இருக்குது அப்படின்னு ஊற்ற முடியாது. ஆனா அது ஒரு ப்ராசஸ் ஆகணும். ஆகி அது உப்பா கன்வெர்ட் ஆன பிறகுதான், பிரித்தெடுக்கப்பட்ட பின்பதாக தான் உப்பு சாரம் உள்ளதாய் மாறும். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பிரித்தெடுக்கப்பட வேண்டும். எங்க இருந்து? அதனுடைய நேச்சுரலா இருந்து அது பிரித்தெடுக்கப்படணும். அப்போ உலகத்துல இருந்து அது பிரித்தெடுக்கப்படணும். இன்னைக்கு நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டாதான் சுவை கொடுக்க முடியும்.
நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்படலை அப்படின்னா இன்னும் கடல் நீராக தான் இருக்கிறோம், இன்னும் பிரயோஜனமற்றவர்களாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இன்னைக்கும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம். பிரயோஜனமற்ற நிலைமையில எதுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம கடல் நீரை போலதான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னா நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னா first we have to separate from the water. அப்படிதானா? அப்போ செப்பரேட் பண்ணாதான் நம்ம சுவை கொடுக்க முடியும். ஆண்டவர் நம்ம சபைனா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? சபைனா என்ன பொருள்? சபைனா என்னங்க? எக்லீசியா அப்படின்னு சொல்லுவோம். எக்லீசியா அப்படின்னா கிரேக்கத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வரப்படப்பட்டவர்கள், தனியே அழித்தப்பட்டவர்கள். புரியுதா? எங்க ஊர் பேர் நாசரேத். ஓகேங்களா? நாசரேத்ல இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு படி ஆயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு காலத்துல யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த மற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, கடையில ஜாமான் வாங்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. அப்போ அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் கூடினாங்க. அந்த ஊர் பேர் தான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க ஊர் பேர் தான் நாசரேத். விஞ்ஞானபுரம் இருக்குது, சாந்திபுரம் இருக்குது, இப்படி நிறைய கிறிஸ்தவ பேர்ல ஜெருசலேம் கூட எங்க பக்கம் இருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சாட்சியாய் உப்புள்ளவர்களாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இதமே ஆமென் சொல்றீங்க. ஆமென். அகஸ்டின் ஜெபம் பண்ண ஒரு நாள் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா? பெருசு பெருசா இருக்கும். அப்படிதாம்மா? அப்படிதானே? நீங்க உருளைக்கிழங்கு பார்க்காத மாதிரி சொல்றீங்க. உருளைக்கிழங்கு பெருசு பெருசா இருக்கும். ஆனா அந்த உருளைக்கிழங்குக்கு சுவையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு அண்டா உருளைக்கிழங்கு இருக்குன்னா ஒரு அண்டா உப்பு போட முடியுமா? கொஞ்சம் போடணும். அதுக்கு தேவையான அளவு போடணும், உப்பு போடணும். ரைட்டா? அப்போ உலகம் உருளைக்கிழங்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உருளைக்கிழங்கு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உப்பாக தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அண்டால இருக்கிற அத்தனை உருளைக்கிழங்குக்கும் சுவை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு, ஆமே, இந்த பகுதிக்கு, நீங்க இருக்கிற இடத்துக்கு, நாம வாழ்கிற இடத்துக்கு சுவை கொடுக்கிறவர்களாக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், ஒரு தொழில் செய்யலாம், ஆமே, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல ஆமே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவை கொடுக்கறதா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்கன்னா 10 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம். உங்களை தான் கர்த்தர் உப்பா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரசஸ் இருக்கிறாங்க, உங்க ஆபீஸ்ல கர்த்தர் உங்களை தான் உப்பா வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க வேலை பார்க்கலாம், அந்த இடத்துல நீங்க சின்னவர்களா இருக்கலாம், சின்ன நபரா இருக்கலாம், பெரிய வேலையில இல்லாம இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உப்பா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உப்பு இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. Taste and see. இல்லைன்னா வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உப்பா இருக்கு அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து டேஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, இவங்க அன்பா இருக்கிறாங்க, சுவைச்சு பார்க்கணுமா இல்லையா? இவங்க சாந்த குணமா இருக்கிறாங்க, ஓகே, அவங்க சுவைச்சு பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது ஓகே, வெளி தோட்டத்தில் இல்லை, அவங்களோடு கூட பழகும் போது இவங்க சாரம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, இவங்க உப்பு உள்ளவர்களா இருக்கிறாங்க, சுவைச்சாதான் தெரியும்ல. உப்புடைய இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? உப்பு நீங்க சமையல போட்டோடனே கொஞ்சம் தான் போடுறோம், அப்படிதானா? கொஞ்சம் போட்டோடனே
எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கிறீங்க உப்பு எங்க இருக்குன்னு? உப்பு இருக்குதா கண்டுபிடிக்கிறீங்களா? ஓ கரைஞ்சுமா. நான் சமையல் பண்றது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் ஒரு இதை ஏதோ விட்டேன். என் மனைவி அன்னைக்கு ஒரு கேசரி பாக்கு கேட்டேன். ஏமா ஒரு கேசரி பாக்கு பண்ணித்தாமா அப்படின்னு. அவங்க பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. கடைசியில் என்ன போடாம இருந்தாங்க? சக்கரை போட்டாங்க, போட மாட்டாங்க. என்னம்மா நல்லா இருக்குது, என்ன உப்பு தான் இல்லை. ஓகே சரி, கொண்டாடி பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டே ஆளுங்க சாப்பிட்டாச்சு. ஓகே இதெல்லாம் கவனிங்க. உப்பு இருக்கிறத சுவைச்சா மட்டும்தான் தெரியுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கவே முடியாது, அது கரைஞ்சிடும். ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து உலகத்துக்கு உப்பா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, நம்முடைய கேரக்டர் வந்துதான் சுவை கொடுக்கறதா இருக்கணுமே தவிர நான் உப்பா இருக்கிறேன் அப்படின்றத உப்பு ஒரு நாள் தன்னை வெளி காட்டவே காட்டாது. எதுவே புரியுது? தன்னை கரைத்து நல்ல கவனிங்க, தன்னை கரைத்து உண்கிறவர்களுக்கு சுவையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆவியின் எளிமை, அதுதான் சாந்த குணம், அதுதான் நீதியுமே பசித்தாங்க, அதுதான் இரக்கம், அதுதான் சமாதானம், நீதியுமே துன்பப்படுகிறது. இவங்கெல்லாம் தங்களை கரைத்து சுவை கொடுத்தாங்க. கிரகாம் ஸ்டைன் சொல்லி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு அவங்க எடுத்ததை குறித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சார்ஜ் அவெல்லாம் தன்னை கரைச்சி உலகத்துக்கு சுவையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அத போலதான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? உப்பில்லாத பண்டம் குப்பையில். ஒருவேளை நீங்க குப்பையில போகிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறதில்ல. இந்த உலகத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, முதல்ல உங்க குடும்பத்துக்கு, நான் என் குடும்பத்துக்கு உப்பா இருக்கிறான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக நீங்க கரைந்து போகிறத குறித்து வருத்தப்படாதீங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிறத கரைந்து போகிறத குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க சபையில இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், நீங்க கரைந்து போவதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க தான் இந்த சபைக்கு, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு, நீங்க தான் இந்த தேசத்துக்கு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உப்பா இருங்க, உப்பா இருங்க.